இது ரொம்ப மஸ்ட். ஓகேங்களா? கண்ட்ரோலர் எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு அப்ளிகேஷன் பண்ண போறோம். அந்த அப்ளிகேஷன்ஸ்ல நிறைய கிரெட் ஆப்ரேஷன்ஸ் வரும். நிறைய கிரெட் ஆப்ரேஷன்ஸ். இந்த கிரெட் அப்படின்னு சொல்றாங்க, அது என்னன்னா கிரியேட் பண்றது, அதாவது ஆட் பண்றது, ரீட் பண்றது. ரீட் பண்றதுன்னா மொத்தம் எத்தனை பேர் இது வரைக்கும் ஆட் பண்ணிருக்கோம், ஒரு லிஸ்ட் வந்து பாக்குறது. அப்டேட் பண்றது, அப்டேட்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு யூசரை அப்டேட் பண்றது, டெலீட் பண்றது. இதுதான் கிரெட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரெட் ஆப்ரேஷன்னா இந்த ஒரு விஷயம் மட்டும் உனக்கு தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? எந்த ஒரு டெக்னாலஜியா இருந்தாலும் சரி, லாராவெல்லா இருக்கட்டும், நோட் ஜேஎஸ்ஆ இருக்கட்டும், நெக்ஸ்ட் ஜேஎஸ்ஆ இருக்கட்டும், ஜாவாவா இருக்கட்டும், இந்த ஒரு கிரெட் ஆப்ரேஷனை பேசிக் லெவல்ல உனக்கு எல்லா விஷயத்தையும் வச்சு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, எல்லா எலமெண்ட்ஸும் வச்சோம். எல்லா எலமெண்ட்ஸ் அப்படின்னா இன்புட் டைப், ரேடியோ பாக்ஸ், செக் பாக்ஸ், இமேஜ். ஓகேங்களா? டைனமிக் ரோ. டைனமிக் ரோனா என்னன்னா, இப்ப அட்ரஸ் இருக்கும், அகைன் இன்னொரு அட்ரஸ்க்கு பிரைமரி அட்ரஸ், ஒரு பிளஸ் பட்டன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணா இன்னொன்று வரும், கிளிக் பண்ணா இன்னொன்று வரும். ஓகேங்களா? இதுதான் டைனமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயத்த உனக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீ அந்த டெக்னாலஜில உனக்கு புரிஞ்சிடும். ஏன்னா நீ கண்ணு மூடி யோசிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், நார்மலா ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு 6 ஃபீல்டு. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஃபோன் நம்பர் என்னது, ஓகேங்களா, ஜெண்டர் என்னது, டேட் ஆஃப் பர்த், ஒரு 6 ஃபீல்டு இருக்கும். இது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இதுல 6 ஃபீல்டு. இந்த 6 ஃபீல்ட்ல 4-5 டைப் வரும். ரேடியோ பட்டன் வரும், செக் பாக்ஸ் வரும், இது வரும். ஓகேங்களா? இதுவே ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு போய்க்கும். அப்ப என்ன வரும்? ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ், ஓகேங்களா, அவங்க அப்பா அம்மாவோட டீடைல்ஸ், அவன் என்ன படிக்கிறான்ற டீடைல்ஸ், 3 டீடைல்ஸ் வரும். இதை விட இன்னும் ஒரு பெரிய சிஸ்டம் போயிடும். கம்பெனில புதுசா எம்ப்ளாயா வர போற, நீ யாரு, எந்த இடத்துல இருந்து வந்திருக்க, உன்னுடைய கிராஜுவேஷன் என்ன, நீ என்ன படிச்சுட்டு சாரி என்ன படிச்சோம் அப்படின்றது வரைக்கும் வரும். ஓகேங்களா? இதோட அட்வான்ஸ் லெவலு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு போயிடும். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா உன்னுடைய கிராஜுவேஷன் என்ன, உன்னுடைய பூர்வீகம் என்ன, கல்யாணம் ஆச்சா ஆகலையா, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் என்ன, எத்தனை கம்பெனில நீ ஒர்க் பண்ணியிருக்க. ஆனா இது எதுக்காக நான் சொல்றீங்க அப்படின்னா, ஒரு கிரெட் ஆப்ரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அது அப்படியே ஊதி ஊதி பெருசாக்குறது தான். ஓகேங்களா? அதே விஷயம் தான். 2 எலமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு இடத்தும் எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல 10 ஃபீல்டா இருக்க போகுது. அந்த 10 ஃபீல்ட உன்னால கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரியுதா, அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ பேசிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேசிக்கான அந்த கிரெட் ஆப்ரேஷன்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இது இப்ப நம்ம கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்றோம்னா அது எதுக்காக அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்போ காலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே அதுல எத்தனை மாடியூல் வரும் அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்க? காலேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம், மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்கல்ல, என்னென்ன மாடியூல் பிரிப்பீங்க? ஸ்டூடண்ட், அப்புறம் டீச்சர், ஸ்டூடண்ட், வேற ஸ்டாஃப், காசா, ஸ்டாஃப் ப்ரொஃபசர், ஸ்டாஃப், வேற பிரின்சிபல், பிடி டீச்சர், சேர்மன். சேர் சொல்லக்கூடாது. ஓகே, அம்யூனிட்டிஸ் சம்திங் ஏதோ ஒன்று, அது வராது, அது வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது இன்வென்ட்ரியில வரும்னு நினைக்கிறேன். ஓகே, நீ அதையும் ஆட் பண்ண போறேன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலே இதுக்கு மேல நீங்க திங்க் பண்ற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா 3 தான். ஓகேவா? அதை யூஸ் பண்றவன், அதை யூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கான்ல மேனேஜ்மெண்ட், அவன் அதை யூஸ் பண்ற ஒரு யார், ப்ரொஃபசர், ஸ்டூடெண்ட், மேனேஜ்மெண்ட். இது 3மே எல்லா விஷயத்துக்கும் 3 இருக்கும். ஓகேங்களா? அகைன் எப்பயும் சொல்ற மாதிரி தான், கண்ணு மூடிட்டு யோசிச்சுட்டு ஒரு ஊபர் ஆப்பை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுல 3 பேர் இருப்பாங்கன்ற. யாரு அப்படின்னா, டீலர் 1, டிரைவர் 1, யூசர் 1. இ காமர்ஸ் ஆப்பை எடுத்துக்கோங்க, வாங்குறவன், விற்கிறவன், அது பொதுவா காட்டுறவன். புரியுதுங்களா? எல்லா ஒரு அப்ளிகேஷன், இந்த ஹர்பன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா? அவனுக்கு யார் யார் எங்க இருக்காங்கன்னு தெரியாது. ஓகேங்களா? அவன் எங்கேயோ ஒரு மூலையில ஒரு சைட்டை வச்சுன்னு இருக்கான். ஓகேங்களா? அந்த சைட்ல போயிட்டு எவனா ஒர்க் பண்றானா அவன் போய் ரிஜிஸ்டர் பண்ணுவான். ரிஜிஸ்டர் பண்றவனே எங்க வீட்டுக்கு அப்படிதான். ஓகேங்களா? நாங்க போட்டோஸ் எல்லாம் மாட்டுறதுக்கு அர்பன் டேப் தான் கூட்டம், 1500 ரூபாவா. ஓகேங்களா? சோ எல்லா விஷயத்துக்குமே 3 இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இ காமர்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னா ப்ராடக்ட், கேட்டகரி, சப் கேட்டகரி, பிராண்டு, ஓகேங்களா, ஆர்டரு, டிரான்சாக்ஷன், ரிவ்யூஸு, யூசர்ஸு, கஸ்டமர்ஸு, வெண்டார்ஸு, மேனேஜ்மெண்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா
கண்டிப்பா ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் ஓகேவா இதுதானா ப்ராசஸ் அப்படின்னா கிடையாது. எக்ஸாம்ஸ் ஓகேங்களா, அதுக்கப்புறம் பேரண்ட் மீட்டிங் ஓகேவா, அவங்களுடைய செமஸ்டர்ஸ் ஒவ்வொரு இதுக்குமே மாடல் எக்ஸாம்லாம் இருக்கும்ல, அந்த எக்ஸாம்ஸ்ல எல்லா விஷயமும் வரும், ரிசல்ட் ஓகேங்களா, இவ்வளோ விஷயம் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. சரி, இப்போ இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ண போகுது, ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்றது, அவனை அப்டேட் பண்றது, அவனை டெலிட் பண்றது, அவனை லிஸ்ட் பண்றது, மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இந்த ஐடி நம்பர் யாரு அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு ஒண்ணு வைக்கணும். புரியுதுங்களா? இததான் நம்ம இப்ப பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி நான் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்னு ஒன்று வச்சிருந்தேன், ஆட் ஸ்டூடெண்ட் வச்சிருந்தேன். ஆனா இங்கே போட்டுடலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப ஸ்டூடெண்ட் லிஸ்ட் வாங்கினீங்கல்ல, அதே மாதிரி ஸ்டாஃபுக்கும் இதே மாதிரி வாங்கிடுங்க. ஸ்டாஃப் வாங்கிடுங்க, மேனேஜ்மெண்ட் வாங்கிடுங்க, எக்ஸாம் வாங்கிடுங்க. ஓகே, நீ ஒன்றும் சொப்பு சம்மா விளையாட போறது கிடையாது ஓகேங்களா. நம்ம பெரிய அப்ளிகேஷன் பண்ண போறோம். ஓகே, இந்த இடத்துலயே நீ 1,00,000 லைன் ஆஃப் கோடிங்னா அடிக்கக்கூடாது. எல்லாமே எப்படி இருக்கும்னா சின்ன குட்டி குட்டியா இருக்கும். ரியாக்டர் நமக்கு போனதுக்கான ரீசன் HTML ரொம்ப பெருசா இருக்கு, அது குட்டி குட்டியா உடைச்சுக்கோ அப்படின்னு. Node.jsலயும் அப்படிதான். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கண்ட்ரோலரா எழுத போறோம். எழுதிக்கிட்டு இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் அப்படின்றது இங்க ரெக்யூர் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. அந்த இடத்துல இம்போர்ட் Node.jsக்கு ரெக்யூர் பண்ணிக்கிறோம். சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுச்சா? சந்தோஷம். எக்ஸ்பிரஸ் ஆமா, இப்ப ஒரு ஃபைலா கிரியேட் பண்ணிக்க போறோம். view templates, routes, controller இப்படி வரும். ஓகே, இது நான் எழுதிட்டே பார்ப்போம். wiki.save ஓகே, நாம அவன் என்ன சொல்றாரு நம்மளே எழுது. நியூ ஃபைல் ஸ்டூடெண்ட் நேம் வச்சுட்டேன், student.js. இந்த student.jsல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான CRUD ஆபரேஷன்ஸை பண்ண போறேன். இப்ப எக்ஸ்பிரஸோட ரவுட்டரை யூஸ் பண்ணுறோம். Express.js தான் நம்ம யூஸ் பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸோட ரவுட்டர் அப்படின்னு சொல்லி நான் எப்பயுமே இந்த மாதிரி கேப்ஸ் இது வந்து யூஸ் பண்ணுறேன். சும்மா இல்லை எனக்கு இப்படியே இருக்கட்டும் அப்படின்னா இப்படியே வச்சுக்கோங்க ஓகேவா. இது என்னன்னா ரவுட்டர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நான் ஏபிஐ கால் பண்ணும்போது சோஃபார் நான் எப்படி கால் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா localhost 3000 ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இப்படி கால் பண்றோம் ஓகேவா. ஆனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எப்படி இந்த ஏபிஐஸ் எல்லாம் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னா ஏபிஐ வெர்ஷன் 1 அதாவது ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷம் இருக்கும். ஹலோ சொல்லுங்க, கடை பேர்லாம் தெரியாது, ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்க வேண்டியதான், கொஞ்சம் தூரம் போகலாம். ஆமா ஆமா, எதிர்க்கே மளிகை கடை ஒன்று இருக்கும் நினைக்கிறேன், பெட்டி கடை தான். ஆமா, ரைட்னா கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா நீ போகும்போதே அப்படியே ஒரு மூலையில இருக்கும். ஆமா, ரைட்லயே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா போனா உனக்கு நேராவே அவர் போட்டுட்டு இருப்பாரு பரோட்டான்ற. இன்னைக்கு இது எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடும். ஓகே, ஸ்டூடெண்ட் என் பொண்டாட்டி சமையல் செய்யறான்னா அதனாலதான் வேணாம் அப்படின்ட்டு. ஓகே, இந்த மாதிரி தான் எழுதணும் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் ரூட்டிங் எழுதணும், அப்பதான் நமக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப அடுத்தது நம்ம எழுதும் போது ஸ்டாஃபோட லிஸ்ட் ஓகேங்களா. நீங்க ரவுட் எழுதும் போது இதே மாதிரியே வச்சு எழுதவே கூடாது. எழுதலாம், எழுதுனா ஒர்க் ஆகாதான்னு கேட்டா கண்டிப்பா ஒர்க் ஆகிடும்.
பட் ஆனா உனக்கு வந்து ஃபியூச்சர்ல நீ இன்னும் 2-3 மேனேஜ்மெண்ட் ஆட் பண்ற அப்படின்னா ஒரே இதுலயே அகைன் அண்ட் அகைன் ஏதுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்க பிரிச்சுட்டீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்குள்ளார போய் ஸ்டூடெண்ட் லிஸ்டட், ஸ்டாஃப்குள்ளார போய் ஸ்டாஃப் லிஸ்டட், பார்க்கறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த ரவுட்டர் வச்சு தான் நம்ம இது பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் லிஸ்டே இருக்குது. சரி, இது இப்படியே வச்சுக்கோம். router.get ஒரு கண்ட்ரோலர் இப்போ ஆல்ரெடி இருக்கு. ஒரு இதுக்கான விஷயத்த நம்ம எழுதிட்டோம். ஸ்டூடெண்ட் லிஸ்ட் ஆட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு நம்ம என்ன செய்யணும், மாடியூல் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடியூல் எக்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல் இந்த ரவுட்டரை நம்ம இது பண்ணிக்கணும். எதுக்காக நான் இந்த ரவுட்டரை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ரவுட்டர்ல தான் என்ன இருக்கு, ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டும் இருக்கு, ஆட் ஸ்டூடெண்ட்டும் இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒரு கண்ட்ரோலர் எழுதிருக்கோங்க. நீங்க இதுக்கு முன்னாடி இங்க எழுதின விஷயத்த நான் கண்ட்ரோலர் மூலமா எழுதிட்டு இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆஃப் பண்ணிக்க போறேன். இது எனக்கு எதுவுமே இந்த இடத்துல தேவையில்லை. நான் தனித்தனி ஃபைலா போட போறோம். அவ்வளவுதான். சிம்பிளா சொன்னோம்னா தனித்தனி ஃபைலா போட போறேன். பண்ணிட்டு இதை நான் இன்னொரு பேஜுக்கு இம்போர்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பா நான் இதை யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இதனுடைய நேம் ரவுட்டர், எக்ஸ்பிரஸ் ரவுட்டர். எக்ஸ்பிரஸ்ல என்ன யூசேஜ் அப்படின்னா இந்த ரவுட்டிங் அப்படின்றது பெரிய யூசேஜ். ஓகேங்களா? நார்மல் நோட் ஜேஎஸ்ல வந்துட்டு அந்த மாதிரி பண்ண முடியாது. அதே பேஜ்ல நீங்க அகைன் அண்ட் அகைன் எழுதிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த ஃப்ரேம் ஒர்க்ல போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். ஆமா, நான் இந்த இமெயிலுக்கு மட்டும் வேலிடேஷன் வைக்க சொன்னேன், வச்சிங்களா? குட் பாய். ஓகே, கோவனா கிடையாது, அவ்வளவுதான். இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா அந்த கண்ட்ரோலரை நான் இங்க கால் பண்ணிக்க போறேன். ஓகே, ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்க போறேன். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல வாங்கிக்கிறேன். ஓகே, இப்ப வாங்கிக்கிட்டு இந்த இதை நான் என்ன செய்ய போறேன்னா யூஸ் பண்ணிக்க போறேன். அதை தான் இங்க எழுதி வச்சிருப்பாங்க, app.use wiki அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன்ல ஒரு கண்ட்ரோலரை கால் பண்ணும்போது இருங்க, நான் ரெடி பண்ணிடுறேன். இப்ப நான் ஒரு ஏபிஐ எழுதுறேங்க. என்ன ஏபிஐ அப்படின்னா நான் உங்களுக்கு இங்க எழுதுன மாதிரி லோக்கல் ஹோஸ்ட் API v1 ஸ்டூடெண்ட்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் இப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுறேன். ஓகேவா? இப்ப இந்த ஏபிஐ நான் ஹிட் அடிக்கும் போது, போஸ்ட்மேன்ல ஹிட் அடிக்கும் போது அது எங்க வரும் அப்படின்னா சர்வர்ல பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எங்கேயா இருக்கா அப்படின்றத பார்ப்போம். டமால் இந்த இடத்த அது எடுத்துக்கும். ஓகேங்களா? இந்த ஏபிஐ ஒன்று கூட நம்ம கடைசியா போட்டோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்த இது பார்ப்போம். இது பார்த்த உடனே இது இன்னொரு ஃபைலை கால் பண்ணுது. இந்த ஃபைல் எங்கடா இருக்குன்னு பார்த்தா இங்க நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட் லிஸ்ட் எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணும். சர்ச் பண்ணா இந்த இடத்துல இருக்கும். இதனுடைய விஷயத்தை அது கொடுத்துரும். பாருங்க, வந்துச்சுங்களா? ஸ்டூடெண்ட்ல ஸ்டூடெண்ட் லிஸ்ட். இப்போ இது எப்படி ரன் ஆகும் அப்படின்றத சொல்றேன். லோக்கல் ஹோஸ்ட் 3001 இதுதான் சர்வர். ஓகேங்களா? இதுதான் சர்வர். இந்த சர்வரோட ஐபி இதுதான் 3001.
ஒன்று. அடுத்தது என்ன ப்ரிஃபிக்ஸ் இதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ். சர்வர்ல எங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமே அந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அது பார்க்காது, கமான் இந்த ஃபைலுக்குள்ளார போயிடும். இந்த ஃபைல்ல எந்த மெத்தட் அது வேணும்னு கேட்கும். கெட் மெத்தடு, போஸ்ட் மெத்தடு, என்ன ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை இங்க நீ மல்டிபிள் ஃபங்க்ஷன் எழுதினாலும் நீ என்ன மெத்தட் இங்க கால் பண்றியோ அதுதான் அங்க நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? இப்ப இந்த ஒரு விஷயம் இருக்கிறதால உங்களுக்கு இதுவா இருக்கும். இப்ப இதே மாதிரி இன்னொரு ஃபைலை கிரியேட் பண்ணி start.js. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் தவிர்த்து staff.js. ஓகே, இப்போ நான் ஸ்டாஃப்க்கான விஷயத்தையுமே நாங்க இம்போர்ட் பண்ணிக்கிறோம். பாருங்க, ஸ்டாஃப்ல ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு கால் பண்றோம். கிடையாது, அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. அப்ப என்ன இருக்கு அப்படின்னா ஸ்டாஃபோட லிஸ்ட் வேணும் அப்படின்னா இங்க நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப கண்ட்ரோலர் அப்படின்னா நமக்கு கிளீனாவே தெரிஞ்சிருச்சு. அது என்ன செய்ய போகுது அப்படின்னா என்கிட்ட இருக்கிற மேனேஜ்மெண்ட்ஸை ஓகேவா தனி ஃபைலா நான் எழுதி வச்சுப்பேன். எப்படி எழுதுவோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ரவுட்டரை வச்சுதான் நம்ம அதை எழுதுவோம். ஓகேவா? எக்ஸ்பிரஸ் ரவுட்டர்ல எழுதுறதுக்கு என்னன்னா அந்த பேக்கேஜை யூஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸ்பிரஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதுல நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா ரவுட்டர். இப்ப எக்ஸ்பிரஸ் என்னென்ன விஷயம் இது வரைக்கும் கொடுத்துருக்கு நமக்கு அப்படின்னா எக்ஸ்பிரஸ் வந்து அந்த மெத்தட் வச்சுதான் நம்ம சர்வரை கிரியேட் பண்ணியிருக்கோம். app.listen சர்வரை கிரியேட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது அதை வச்சுதான் நம்ம ரவுட்டிங்கை பண்ணியிருக்கோம். ரவுட்டிங் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா தனி கண்ட்ரோலரா எழுதிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இன் ஃபியூச்சர் இது எப்படி மாறிடும் அப்படின்னா நியூ ஃபோல்டர் ஒன்று வந்துடும், அதுல கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இதை எல்லாத்தையும் தூக்கி இதுக்குள்ளார மூவ் பண்ணி ஃபியூச்சர் இப்பயே பண்ணிடலாம் ஆல்வேஸ். அவ்வளோதான். ஸோ மேலே கண்ட்ரோலர் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நீங்க உங்களுடைய அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா சர்வர் இங்க இருக்கும். ஓகேங்களா? உங்களுடைய அப்ளிகேஷனுடைய இந்த டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி இருக்குல்ல, இதுவுமே கூட என்னவா மாறிடும் அப்படின்னா கான்ஃபிக் அப்படின்ற ஒரு ஃபைல்ல போயிட்டு அதுல இருந்து ஜஸ்ட் இது மட்டும் தான் வரும். சர்வரோட வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணி விடும், சர்வரை ஸ்டார்ட் பண்ணி விடும், இங்க இருக்கிற ரவுட்டிங்கை கால் பண்ணும், என்னென்ன விஷயத்துக்கு என்னென்ன விஷயம் போகணும் அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். எல்லா யூஆர்எல்லும் அட் அ டைம்ல ரன் ஆகாது. எந்த யூஆர்எல் நம்ம கால் பண்றோமோ அந்த யூஆர்எல் மட்டும்தான் ட்ரிகர் ஆகும். எந்த மெத்தடை நம்ம அதுல சொல்றோமோ அந்த மெத்தட் மட்டும்தான் நமக்கு அவுட்புட்ல வரும். மற்ற மெத்தட் எல்லாமே அப்படியே ஆக்டிவ்ல நிற்கும். புரியுதா கண்ட்ரோலர்? ஆனா ஒரே டைம்ல ரெண்டு மெத்தட கால் பண்ணானா பாப்போம் என்ன சொல்லும் நீ நினைக்கிற. ஆனா இப்ப எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் லிஸ்ட் பிளஸ் ஸ்டாஃப் லிஸ்ட் ரெண்டுமே அட் அ டைத்துல வரணும். அந்த மாதிரினா பண்ண முடியாது. இப்ப நீ கேக்குறது அச்சுவே பண்ண முடியாதா அப்படி? அதாவது நான் வந்து இந்த ஸ்டாஃப் கிட்ட ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அப்படின்னா எனக்கு நான் எந்த ஸ்டாஃப் கிட்ட ப்ராஜெக்ட் பண்றேன் அது வரணும் அப்படின்னா அதெல்லாம் ஜாயினிங் ஆர் லுக்அப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது நீ டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணும்போது அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா பாப்புலேட் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கும். மங்கூஸ்ல பாப்புலேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கும். அதை வச்சு நீங்க உங்களுடைய ஐடினா கொடுத்துருப்பீங்க. ஐடி வச்சுதான் இங்க எல்லாமே, எல்லா இடத்துலயும் ஐடி வச்சுதான் ப்ராசஸ் நடக்கும். டேட்டா பேஸ்னு வந்தாலே ஐடி தான். ஓகேங்களா? அதை வச்சுதான் நடக்கும். அது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நீங்க கால் பண்றதா இருந்தா ஸ்டாஃப் லிஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா இது மட்டும்தான். ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தனியா கோடிங் எழுதி காமன் கண்ட்ரோலரா எழுதிக்கணும். இதுல எழுதக்கூடாது. ஸ்டாஃபுக்கும் அது சம்பந்தம் கிடையாது, ஸ்டூடெண்ட்டுக்கும் அது இதுவா இருக்கக்கூடாது. காமன் கண்ட்ரோலர்னு ஒன்று எழுதி அதுல இருந்து எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? புரியாது? ஓகேண்ணா. இங்க பாருங்க, சோஃபர் எந்த ஒரு ப்ராசஸும் பண்ணவே கிடையாது.
4 பேக்கேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பிரஸ், பாடி பாசரு, அதுக்கப்புறம் மங்கூஸ், என்னது கார்ஸ் இன்னும் யூஸ் பண்ணல. கரெக்டா? ஆமா, இது மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 3 தான், பாடி பாசர் கூட வரல. ஓகேங்களா? 3 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் டேட்டா பேஸ்க்கு இன்னும் போகவே இல்லை. ஓகேவா? இந்த கண்ட்ரோலர் ஆச்சும் பண்ணுங்க. இதை வச்சு அடுத்தது நம்ம டேட்டா பேஸ்க்கு மூவ் பண்ணிக்கலாம்.